சிடிஎஸ்சி டிப்ளமோ எக்ஸாமில் வந்து ரேடியோ சூப்பர்வைசர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு வந்து டைரக்ட் பிஇ, அதாவது டிப்ளமோ முடிக்காமல் டைரெக்டாக பிஇ முடித்தவங்க ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனா இல்லை வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷனாங்கிற டவுட் இருக்குது. இது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போட்டு கேட்டோம். அதில் வந்து அவங்க தெளிவான ஒரு ஆன்சர் சொல்லலை. நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி அதில் ஒரு பேராகிராஃபை மென்ஷன் பண்ணி இதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, அதில் தான் நீங்கள் கேட்குறதுக்கான ஆன்சர் இருக்குங்கிற மாதிரி அவங்க இன்டைரக்டாக தான் பதில் சொல்கிறாங்க. டைரெக்டாக எஸ்ஸா நோவாங்கிறத சொல்லலை. ஸோ வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குது. அதனால் இது எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இந்த ஸ்டெப்ஸ்லாம் முடிச்சுட்டு ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில்ஸு, அப்ளிகண்ட் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன ட்ரேட் எழுத போகிறீங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை ட்ரேடு, நீங்கள் எந்தெந்த ட்ரேடுக்கு எலிஜிபிளோ அந்தந்த ட்ரேடை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரேடியோ சூப்பர்வைஸுங்கிற இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸுக்கு போகணும். இந்த ஸ்பெஷல் கேட்டகரி எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே வரணும். ஸோ நான் வந்து இங்கே அகாடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு வந்திருக்கேன். இப்போ வந்து நான் அங்கே என்ன கொடுத்துருக்கேன், ரேடியோ சூப்பர்வைசர் கொடுத்தனால எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது. டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா இல்லை வந்து யூஜி முடிச்சிருக்கீங்களாங்கிற மாதிரி காட்டுது. இப்போ வந்து அவங்க கண்டிஷன் படி நம்ம டவுட் என்னென்னா, இப்போ ஒரு வேளை டிப்ளமோவும் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து யூஜியும் முடிச்சிருக்கணும், பிஇயும் முடிச்சிருக்கணும் அப்படின்னா எனக்கு இதையும் கிளிக் பண்ணணும், இந்த யூஜி டிகிரியும் கிளிக் பண்ணணும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த டிப்ளமோ நான் வந்து டைரக்ட் பிஇ கேண்டிடேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் டிப்ளமோ முடிக்கலை, இப்போ வந்து நான் யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதனால் யூஜி மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணாலும் ப்ரொசீட் ஆகுது எனக்கு. ஸோ நீங்களும் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ப்ரொசீட் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அவங்க இந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அதனால் வந்து டைரெக்டாக பிஇ முடித்தவங்களும் பிஇ முடித்தவங்களும் பண்ணலாங்கிறது தான் அர்த்தம் இதுக்கு. இப்போ ஒரு வேளை வந்து டிப்ளமோவும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் நான் ப்ரொசீட் கொடுத்தோன்னா ப்ரொசீட் ஆகாது. நீங்கள் யூ ஷுட் மஸ்ட்டு கிளிக் த டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இங்கே என்ன அர்த்தம், இதுக்கு வந்து நான் டிப்ளமோவே எனக்கு தெரியாது, டிப்ளமோவே நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி நான் கொடுத்தாலும் எனக்கு வந்து ப்ரொசீட் ஆகுது. இப்போ இதிலேருந்து என்னென்னா டைரெக்டாக பிஇ இசிஇ முடித்தவங்களும் அப்ளிகபிள் தான் அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷனுங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லோட் ஆகிட்டு எனக்கு அடுத்தது வரும். உங்களுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் 12th குவாலிஃபிகேஷனு, அதோட டேட்டு இதெல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருந்த ஐடிஐ, டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ செலக்ட் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த இப்போ பிஇசி முடித்தவங்க எனி யூஜி டிகிரியில் பண்ணணுமா இல்லை வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங் அண்ட் கம்யூனிகேஷனில் பண்ணணுமா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து பிஇ முடித்தவங்க இதில் தான் செலக்ட் பண்ணணும். இதில் தான் வந்து பர்டிகுலர்ஸாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பண்ணக்கூடாது, எனி யூஜி டிகிரியில் பண்ணக்கூடாது. இது ஏன் கொடுத்துருக்காங்க எனக்கும் தெரியல, எனி யூஜி டிகிரிங்கிறத. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஏன் சொல்கிறேன்னா, நான் இதை வந்து எனி யூஜி டிகிரியில் நான் வந்து ஃபில் பண்ணேன். இந்த ஃபுல்லாக எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தேன். எனக்கு வந்து ப்ரொசீட் ஆகலை. ஏன்னா வந்து நீங்கள் இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கிற மாதிரி மேண்டேட்ரியாக கேட்குது. அதனால் நான் இதை எனி யூஜி டிகிரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு கீழே பர்டிகுலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் ஃபில் பண்ணுறப்போ எனக்கு ப்ரொசீட் ஆகுது. ஸோ வந்து இந்த பிஇசி முடித்தவங்க இந்த எனி யூஜி டிகிரியும் விட்டுட்டு நீங்கள் வந்து பிஇசி இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து இந்த ப்ரிஸ்கிரைப்டா இல்லை வந்து ஈக்குவலண்டா அப்படிங்கிறது வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத பார்த்தா 99% வந்து இது ப்ரிஸ்கிரைப்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரிஸ்கிரைப்லேயே கொடுத்துக்கோங்க. ப்ரிஸ்கிரைபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் ஆகுது. எனக்கு ப்ரொசீட் ஆச்சு, அதனால தான் சொல்கிறேன்.